குட் மார்னிங். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா, கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலைக்கிட்ட நிற்கிறோம். விடிய காத்தால் 5:50. ஏன் வந்து நிற்கிறோம்னா, இன்றைக்கி சன்ரைஸ் பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் சன்ரைஸ் இன்றைக்கி வந்து 6:13. இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்குது சன்ரைஸ் வர்றதுக்கு. பார்த்தா இன்றைக்கி சாலையாக லைட்டாக க்ளவுடியாக இருக்குது. பார்ப்போம் எத்தனை மணிக்கு வருது இல்லை. இந்த ஒருத்தர் காஃபி விற்கிறார். காஃபி 1 மணி குடிப்போம். 1 மணி குடிப்போம். எங்கே அந்த பக்கமா? அந்த பக்கம் வருமா? இதோட்டு இல்லையா? அப்போ நீங்கள் 2 பேர் வாங்கிக்கிறீங்க. 2 பேர் கொடுங்க. இங்கே வந்து இந்த இதில் இங்கே வந்து இடத்துல வந்து ரங்கி அந்த தொங்கல் மட்டும் போக போகிறோம். பாருங்கள், இதில் ஆக்கள் நடந்து போகிறதுக்கு, அந்த முனை மட்டும் நடந்து போகிறதுக்கு ஒரு பெரிய பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருக்கு. மண்ணால் செஞ்ச பிரிட்ஜ் மாதிரி. இந்த கல் எல்லாத்தையும் போட்டு குவிச்சு அதுக்கு மேலே மண்ணை போட்டிருக்காங்க. அது மட்டும் நடப்போம். ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும் போகும். அது திருவள்ளுவர் சிலை தெரியுது பாருங்கள். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து இந்த கன்னியாகுமரியில் பாதையில் பார்த்தேன். எப்படி இருக்கு பாதையெல்லாம்? இந்த கல்லில் நடந்து ஓடும் அங்கே மட்டும். இதுக்கு மேலே மண் போடுவாங்க நினைக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் இடத்துல வந்து இருக்கிறவங்க சில வேலை அவங்காடையும் போகுது. இதில் இருந்து பார்ப்போம் சன்ரைஸ். ஓகே, நாங்கள் வெளிக்கிடுவோம். வாங்கல சன்ரைஸ் பார்த்து வேறு எவ்வளோ உயரத்துக்கு வந்துடுது. இதாயிருப்பா, போம்பா, எழும்பு எழும்புப்பா. நல்ல காற்றடிக்குது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து சன்ரைஸ் பாருங்கள். இதுதான் அந்த கன்னியாகுமரி நகரம். இந்த பிரிட்ஜில் நடந்து அப்படியே போகிற பாருங்க, எவ்வளோ தூரமான பிரிட்ஜுண்டு. போயிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று எடுப்போம். முடிய காத்தால் 6:30. இப்போ 6:30க்கு சன்ரைஸ் பார்த்துட்டு கிளம்புறோம். பார்த்து நட ஃபோட்டோகிராஃபி கொஞ்சமாக நடந்து வரேன். பயந்து நடந்து வரேன். அங்கே வர அவனை என்ன முந்திட்டு ஓடிட்டான். மம்மி சரியா ஸ்லோவாக வரா. இட்ஸ் அ ப்ராப்பர் sunrise is here. Look at that. காணுமே அப்படின்னு கேட்டேன். மீன் கொண்டு வரான். இதாலும் தெரியுது. அந்த தொங்கல் மட்டும் போனாங்க. இதில் இருந்து நடந்து போய் அப்படி அந்த தொங்கல் மட்டும் போய் நின்றால் சன்ரைஸ் பார்க்குறான். இந்த இவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது இல்லைன்னு. அதுக்கு சன் வேற ஒன்று இல்லை. சன் வேற இல்லைன்னு எடுத்தேன். எல்லாரும் ஃபோட்டோ எடுத்த முடியாது. அன்றைக்கி எவ்வளோ போட் எல்லாம் நிற்குது இல்லை. ஏன்னா ஒரே கேள்வி ஒரு மீன் சந்தை ஒன்று இருக்குது. வாங்க பார்ப்போம். மீன் சந்தை, கன்னியாகுமரி மீன் சந்தை எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இந்த எல்லாம் மீனெல்லாம் ஏலம் கூறி விற்கிறாங்க. திருவள்ளுவர் சிலைக்கு முன்னால் உள்ள மீன் சந்தை. சவாரியா 250 250 500
கடல்ல பிடிச்சவங்க வந்து விடிய காத்தால கூறுக்கு விற்கிறாங்க இங்க. இந்த இதுக்குள்ளெல்லாம் மீன் இருக்கு. மீன் இருக்கு. பாபு மீன் சந்தை எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி இருக்காங்க. இப்படியே கத்தாலே பசிக்குதா உங்களுக்கு? சாப்பிடுமா? வாங்க போய் சாப்பிடுவோம். போயிட்டு நல்ல ஒரு வெஜிடேரியன் பிரேக்ஃபாஸ்டோட சாப்பிடுவோம். பயங்கரமா எல்லாம் வந்து இந்த இதுக்குள்ளே போகிறதுக்காக வெயிட் பண்ணிடுறேன். நாங்களும் வந்து வெயிட் பண்ணணும். ஏர்லி மார்னிங் வந்து வெயிட் பண்ணுறியா? இன்னைக்கு இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட் சாப்பிட்றோம். ஹலோ ஓகேயா? நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஒரே சனம். 7 மணி சரியா? 7 மணி வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் பார்த்து சாப்பிடுவோம். பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் கீழே நிற்கிறாங்க. நீங்கள் போகுது. நாங்களும் இங்கே தான் வர போகிறோம். ஆனால் லேட்டாக தான் வருவோம். இது கேட் துறக்கையில் கேட் துறக்காதபடியாக அவ்வளோ செல்ல நிற்கும். இட்லி பூரி எங்கே சாப்பிடும்? ரோஷம் போக பார்க்க போகிறதுக்கு இதுதான் இந்த கியூ. இந்த கியூவில் நாங்கள் நிற்கணும். போயிட்டு அப்படியே அதால் திரும்புது. அண்ணா இது நார்மல் கியூவா ஸ்பெஷல் கியூவா? நார்மல் கியூ தான். கூட்டம் இது பாருங்க எவ்வளோ பேர், எவ்வளோ கூட்டம்டா. வாங்க ஸ்பெஷல் கியூவில் பார்ப்போம்பா. இப்போ வந்து ஸ்பெஷல் டிக்கெட்டுக்கு இதால் போகணுமா? ஸ்பெஷல் டிக்கெட்டுக்கு இதால் போகணுமா? ஸ்பெஷல் டிக்கெட்டுங்கய்யா? எங்கே டிக்கெட் எடுக்கிற? உள்ளே போகணுமா? இதில் இருக்கிறதெல்லாம் 100 பவுண்ட் டிக்கெட். நாங்கள் வந்து ஸ்பெஷல் டிக்கெட் எடுக்க போகிறோம். வாங்கிதா போகுது. ஓப்பன் பண்ணுவாங்க. இதுலேயே நிற்கணுமா?